friends, welcome to ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு புடலங்காயும் கடலைப்பருப்பு போட்டு ஒரு அப்பளம் வச்சு ஒரு கூட்டு ஒன்று பண்ண போகிறோம். அந்த கூட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். பாருங்கள், உளுந்தம்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். வாய்வுத்தன்மை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அதை எண்ணெயிலேயே பொரிச்சுக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாயும் ஒரு பெரிய காஞ்ச மிளகாயும் இந்த மாதிரி எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வாய்வுத்தன்மை இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து 2 புடலங்காய், அதாவது 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காய் வாங்கி மேலே வந்து அந்த ஒரு சாம்பல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து காய் துருவுறதுல வச்சு லேசாக துருவிட்டு மேலே அந்த சாம்பல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க. கழுவிட்டு கட் பண்ணிடுங்க. நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு பல்லு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பையும் இந்த தண்ணியோடையே போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்னென்ன போடணுன்றதை சொல்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்றதை பார்ப்போம். புடலங்காய், கடலைப்பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இந்த விழுதையும் இதில் போட்டுடலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மசாலோடு போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து இந்த பச்சை வாசம் போக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அப்பளத்தை எடுத்து நொறுக்கி போட்டுக்கலாம். இந்த அப்பளத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் இந்த காய்க்கு போடும்போது உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். புடலங்காய், கடலைப்பருப்பு, அப்பள கூட்டை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.